எங்களுக்கு லக் இருந்தால் அங்கே இது கிடைக்கும். முதலாவதாக ஃபஸ்ட்டாக நாங்கள் அங்கே தான் போகிறோம். சுதிமலை அம்மன் கோயில் இருக்குது தானே, இதால் வந்து இந்த இடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள். இது செக் பண்ணுறதுக்கு தான் மறைச்ச நீங்கள், பட் டாக்குமெண்ட் செக் பண்ணலாம் தானே. ஏன் கேமராவை பார்த்துட்டு தம்பி போங்க கண்டுபிடுவான ஒரு கணக்கு கார்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க. அதுதான் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆகல். ஆனால் ஒரிஜினல்னா பழைய சாமான விலை சொல்கிறாங்களே, என்ன செய்யுது கொழும்புக்கு போடும். இங்கேயே இல்லை ஆக்களையும் வச்சு வாகனங்கள் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும். அந்த ஹையான வாகனங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் பாய் பண்ண ஐயாவே சொல்கிறாருங்க. பாருங்க, இதில் ஒரு இன்ஜின் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட எங்களோட மாடலுக்கு பொருந்தும். இந்த எங்களோட பார்ட்ஸ் வந்து தேவையான பார்ட்ஸ் இந்த இதில் கிடக்கிறது தான். இந்த 9R சொல்லுவாங்க. நான் மட்டக்குழப்பிலேருந்து ஆக்கள் அனுப்பினேன். இங்கே மட்ட ஐசி வந்திருக்கு, உனக்கு புது ஐசி வந்திருக்கு. அந்த சிம் கார்டோட வேறு நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும், அந்த ஐசி ஆளுக்கு வந்திருக்கு. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். அது கிட்ட முட்டை பொருந்துற மாதிரி கிடக்கு. அங்கே நாங்கள் 9R அந்த இடத்துல பார்த்து தான். நான் அதை கலட்டேக்க உடையுமா இல்லாட்டி ஒழுங்காக வருமான்ற சந்தேகம். ஆர்கே மோட்டர்ஸ் அந்த கடைக்கு வந்திருக்கிறோம். இங்கேயும் கூடுதலான பார்சல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வாகனம் சரியா ஒரு இடத்துல ஓடக்கூடிய நிலைமையில் ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் நின்றாலும் வந்து எங்களுக்கு அது ஒரு மனசில் ஒரு இதாக இருக்காது. சரி நிற்குதானே, அவசரத்துக்கு எங்கேயும் போகலாமண்டா உடனே எடுத்துக்கொண்டு போகலாம். திங்கள் சனி ஞாயிறு வந்து விடுமுறை, அரச காரியங்கள் ஒன்றுமே வேலை செய்யாது. அதோட புதன்கிழமையும் இப்போ விடுமுறை. ஓட முடியாமல் ஒரே இடத்துல இருக்க வந்து கஷ்டமாக இருக்கும். வணக்கம் எல்லாருக்கும். தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களோட ராசாதி வந்து இன்னுமே கராச்சிலாம் நிற்கிது. நாங்கள் முதல் சொல்லியிருப்போம் என்ன விஷயம் நடந்ததுண்டு. இப்போ அதுக்கான கலெக்டருக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஒட்டி கலட்ட வேண்டி இருந்தது. ஏன்னா இன்ஜின் மேலே மவுண்டில் வந்தபடியாக வந்து அதோட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு அந்த பார்ட்ஸ் மாற்ற வேண்டி வந்திருக்கு. ரேடியேட்டர்லேருந்து அந்த இன்ஜினுக்கு போகிற மவுண்டில் அந்த தண்ணி லைட்டாக லீக்காக தொடங்கிட்டு அப்போ அதில் ஒட்டுவோம்னு பார்த்து சரி வரையில். அப்புறம் அது வந்து உள்ளே எல்லாமே அரிச்சிட்டு, அதுக்கு பிரதான காரணம் வந்து நான் ரேடியேட்டருக்கு தண்ணி பாவிச்சபடியாக தானே, ஒரு இடத்துல தண்ணி வரனாங்கள் தானே, அப்போ அரிக்குமெண்டு அப்போ ஒரு மாதிரி இஞ்சால் அதை வடிவா ஃபுல்லாக கலட்டையெல்லாம் போயிட்டு ஓரளவுக்கு கலட்டினது. அது இந்த பார்ட்ஸ் பாருங்கள் இப்படித்தான் வந்திருக்கு. இதுதான் அது இந்த பார்ட்ஸ், இந்த லவ் பார்ட்ஸ் இப்படி ஒரு அமைப்பு. இதோட இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது அந்த இன்ஜின் இதிலே இருக்குது. இப்போ இதை வந்து நாங்கள் மெயினாக அது எப்படியும் கலட்டி எடுக்கத்தான் வேணும். அதனால் கலட்டி எடுத்தாலும் வந்து இப்போ இதை மாற்றுறதுக்கு வந்து இங்கே பார்ட்ஸ் தேடணும், அது அடுத்த பிரச்சனை. அதனால் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ராசாதிக்கு யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பார்ட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமாண்டு பார்க்க போகிறோம். இதை மட்டுமே வச்சுக்கொண்டு இப்போ எடுக்கலாது. இது இருந்த இடம் இருக்குது தானே, இதில் இருந்த இடம், இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துருக்குன்னு தான் இதில் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த மிச்ச துண்டு. இது வருதில்லை, ஒட்டி கலட்டோணுமெண்டவை ஹீட் பண்ணி பார்க்க கலர் பட மாட்டேன்றது. அதனால் ஒட்டி கலட்டணும். அப்போ இதிலேருந்து நாங்கள் வந்து இப்போ இப்படியோ இந்த பழைய வாகனங்கள் வச்சுக்கிறார்கள், எங்கே பார்ட்ஸ் எடுப்பினோம் அதில் இருக்கிற கரைச்சல் என்ன என்று நீங்கள் விளங்கி கொள்ளத்தானே வேணும். அப்போ பார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு போய் பார்ப்போம், கிடைச்சா நல்லா. அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் வந்து இந்த பார்ட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் வந்து எங்களுக்குமே தொடர்பு போகணுங்க. இதை சம்பவம் பார்த்துட்டு வரோம். என்ன அன்னையும் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கிறேன், கிடைச்சா நல்ல. நாங்களும் எங்களோட பக்கத்தால் தேடுவோம். மற்றது இப்படி சின்ன சாமான் தான் இருக்குமென்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த விலை இப்போ போய் கேட்டால் இனி இல்லையாண்டு பவுனுண்ட விலை மாதிரி சொல்லுவாங்களே. என்னடா ஏன்னா பழைய பொருட்கள்லானே வராது, அப்போ இருக்கிறது தானே வேணும்னுட்டு அப்படி சொல்லுவாங்க. அதனால் விலையிலையும் இருக்க பார்ப்போம். ஒரு இடத்துல இருக்குது என்ற ஒரு நம்பிக்கையில் போய் கொண்டிருக்கிறோம். விலையில் பார்த்துட்டு உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களுமே தெரிஞ்சு கொள்ள தானே வேணும். என்ன வெளிக்கிடம் கூடுதலாக பழைய வாகனங்கள் வச்சுக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் எங்கே வேண்டலாம் வேண்டாம். கூடுதலான நாட்களுக்கு இந்த 9R என்ற பேர் வந்து அடிபடும். ஏண்டா அங்கே பழைய முதல் அந்த காலத்தில் இருந்த வாகனங்கள், இந்த பார்ட்ஸுகள், மைனர் கார், அந்த ஃபோர்ட், அந்த மாதிரி பழைய கார்களோட இதுகள் வந்து அங்கே தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேளை சாத்தியக்கூறு இருந்தால், எங்களுக்கு லக் இருந்தால் அங்கே இது கிடைக்கும். முதலாவதாக ஃபஸ்ட்டாக நாங்கள் அங்கே தான் போகிறோம்.
நல்லூர் அடியில் கிடக்கு, நல்லூர் அரசடி வீதியில் வந்து இருக்குது அந்த பார்ட்ஸ் கடை. இப்போ நாங்கள் அந்த சுதிமலை அம்மன் கோயில் இருக்குது தானே, இதால் வந்து இந்த இடம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு பாருங்கள். இதில் பெரிய வரலாற்று பதிவுகளே இருக்குது, அதை சுற்றி தான் போகிறோம். இதில் அந்த கோயில் வந்து இடித்து கட்டினோம். மற்றது இதில் வரைக்கும் இப்போ டப்பண்டு போலீஸாக்கள் வந்தவன் 2 பேர் டப்பண்டு பைக்கை நிப்பாட்டிட்டு எங்களை ஆட்டோவை மறைச்சிட்டு நான் வீடியோ எடுத்து கொண்டு வந்தேன் தானே. இப்போ கேமராவை பார்த்தோன்னே சரி தம்பி போங்க வேண்டிட்டான். ஆனால் ஏன் அப்படி செய்வான்னு என்னென்னா, இப்போ செக் பண்ணுறதுக்கு தான் மறைச்சேன் நீங்கள், பட் டாக்குமெண்ட் செக் பண்ணலாம் தானே. ஏன் கேமராவை பார்த்துட்டு தம்பி போங்க வேண்டு விடுவான். ஒரு இடத்துல அவைகள்கிட்ட தவறு இல்லாட்டி அவைகளோட டியூட்டியை செய்திருக்கலாம் தானே. அப்போ டப்பண்டு விட்டுட்டார். சார் சரி போங்க சார், நாங்கள் வந்துட்டோம். கூடுதலாக இந்த இந்தியாவில் டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு அடிக்கடி நிற்பினோம். இது அந்த ஒழுங்கையில் நின்றவ சில வேலை வேறு எதுவும் இதுக்காண்டியும் இருக்கலாம். விட்டு நாங்கள் வந்துட்டோம். இதை பகிர்ந்து கொள்ளணுமெண்டு யோசிச்சேன் நான். என்னடா இப்போ ஒரு நிப்பாட்டினா அவையில் எந்த தவறும் இல்லாட்டி அவையில் வந்து வடிவாக செக் பண்ணலாம். இங்கே அரசடி வீதி, யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி வீதியில் அம்பாள் பழைய மோட்டார் உறுதி பாகங்கள் கார் விற்பனை கணக்க வீடியோவில் காட்டியிருப்பேன். இன்றைக்கும் காட்டன் வீட்டுக்காரர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இன்ஜின்கள்லாம் கலட்டி கிடக்குத்தானே. இதை ஒரு வாகனத்தின் இன்ஜின் இது இப்படித்தான் எங்கட இதுலேயும் ஒரு பார்ட்ஸ் ஒன்று கலட்டணும். மற்றது உள்ளுக்குள்ளே பெரிய பெரிய இன்ஜின்களில் கலட்டின பார்ட் டிசைன் பண்ணின எல்லாம் இன்ஜின் மட்டும் இல்லை, வாகனத்துக்கு தேவையான பழைய வாகனங்கள்லேருந்து தேவையான சகலம் வந்து ஒரிஜினல். இது எல்லாம் நீங்கள் புதுசாக எடுத்துக்க போனீங்கன்னா சும்மா சைனா ஜாமான், தாய்வான் ஜாமான் வரும். இங்கே வந்தீங்கன்னா வந்து இந்த ஜப்பான், இங்கிலாந்து, மேட் இன் இங்கிலாந்து. நீங்கள் என்ன வாகனத்துக்கு பார்க்க வந்தீங்க? நீங்கள் என்ன வாகனம்? அது இந்த பார்ட்ஸ் எடுக்க வந்தீங்க. ஆனால் ஒரிஜினல்னா பழைய சாமான விலை சொல்கிறாங்களே, என்ன செய்யுது? கொழும்புக்கு போகணும். சரி விஷயத்தை பண்ணிக்கலாம், அதான் பெரிய பிரச்சனை. ஆனால் சாமான் நல்ல சாமானாக இருக்கும். சாமான் இருக்குது, நல்லது இருக்குது. ஓகே, அது தேவைன்னா நாங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். எல்லா சம்மந்தமான இதெல்லாம் ரைட். எங்களுக்கு வந்து அன்றைக்கு இந்த பிரேக்குன்ற இதுதான் உடைஞ்சது. இந்த இப்படியான ஒரு பைப் ஒன்று உடைச்சிட்டு எங்கள்கிட்ட ST22 உண்டு, நிசான் கேரவன். கொஞ்சம் பிரச்சனை தானே. அதான் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான ஆகல். டோல்ஃபின், டொயாட்டோ தான் பார்த்தீங்கன்னா. கூடுதலாக அந்த ஹையான வாகனங்கள்லாம் யாழ்ப்பாணத்தில் பாய் பண்ண ஐயாவே சொல்கிறாருங்க. ஆனால் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு வந்து பார்ட்ஸ் பார்க்க போயிருக்கு. கிட்டத்தட்ட இப்படி ஒரு இன்ஜினில் தான் நாங்களும் கலட்டி எடுக்கணும். தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது, நீங்களும் வந்தால் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் பார்த்து நாங்கள் எங்களோட நிசான் இன்ஜின் உண்டு அவன் மெயின் கடையில் இருக்காம். அந்த கடையில் ஒருக்கா போய் பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். டுவெண்ட்டி 23 அது தேவையான பார்ட்ஸ் இருந்தால் எல்லாம் கலட்டி கொடுப்பினோம், பிரித்து மேய்ஞ்சி கொடுப்பினோம். உடனே வழங்க வேணும். மற்ற இது எல்லாரும் செய்யும். ஒன்று நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டியது, இது எல்லாரும் செய்ய மாட்டாங்க. இந்த தொழில் அந்த உண்மையாக அந்த சமயம் அந்த ரெண்டபடியாக இந்த மெயின்டைன் பண்ணி கலட்டி. இப்போ வவுனியா மட்டும், இப்போ வவுனியாவில் நாங்கள் ஒரு பார்ட்ஸ் கடையை குவாலிட்டி கேட்டால் 9,000 தான் சொல்லுவாங்க. 9,000 சொல்கிறாங்க. நான் மட்டக்களப்புலேருந்து ஆக்கள் அனுப்பினேன் இங்கே காருக்கு மைனருக்கு. இப்போ நீங்கள் மட்டக்களப்போ? இல்லை, நான் இங்கே தான். அங்கே நான் சார் ரைட்டு. அங்கேருந்து இங்கே சாமான் எடுக்கிறக்கா அனுப்பினீங்க சரிங்க. அப்போ வடமாகாணம் ஃபுல்லாக 9,000 ஃபேமஸ் தானே? நாங்களே கிட்டத்தட்ட இவரோட ஒரு 14 வருஷம். 14 வருஷமா. இப்போ பழைய பொருட்களுக்கு இப்போ யாழ்ப்பாணத்தில் குட்டி பஞ்சியாவதேன்னு சொல்லலாம். பொருள் கிடச்சிட்டு, தேடி வந்த பொருள் கிடச்சிட்டு, அதே அச்சோட கிடச்சிட்டு பாருங்க. அவ்வளோதான் ஒரிஜினல் சாமான். இதுக்கு நீங்கள் மோட்டர் சைக்கிள் ஓடுறதுக்கே சில ஒழிக்கணும். அதுதான் அதுகள் தான் பிரச்சனை.
ஆனால் இது இவ்வளோ நாளும் உங்களில் போட்டு கிடந்தது என்ன இந்த பைக்? இதெல்லாம் இருந்தது, இதுவும் இருந்தது. விழுந்து காவட்டர் ஆனது நாங்கள் காவட்டை கண்டுபிடிச்சாங்க செய்கிறதுக்கு. அவர் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கிட்ட செய்யலை. சரிதான், நாங்கள் கொழும்புல பூசொண்டு போட்டீங்கன்னா இந்த பூட்டுற துண்டு அந்த கொடுத்த காவட்டில் அம்பிட்டு போச்சு. ரைட் ரைட் ரைட். இப்போ போய் கேட்டால் அவர் சரியான்றார். ரைட் ரைட். அப்போ சரி அண்ணா வாரம் என்ன. தேங்க்ஸ் அண்ணா. ஓகே மக்களை பார்ட்ஸ் அடி களைச்சிருவோம் முன்ன மாதிரி அடுத்த கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன செய்கிறத எடுக்க வேணும், எடுத்தாட்டி இல்லாட்டி கஷ்டம். சரி அவன் கடைக்கு வந்துட்டோம். இதில் பாருங்க விதவிதமான கார்கள்லாம் விற்பனைக்கு இருக்குது. போன முறை நாங்கள் வந்ததை விட இந்த முறை கணக்க கார்கள் வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க. இந்த எல்லாம் கணக்க என்ன சொல்கிறேன், அந்த காலத்தில் வேண்டின கார்கள் எல்லாம் வந்து இப்போ தயார் பண்ணி இவைகள் இவைகள்ட்ட தான் இந்த பழைய பார்ட்ஸ்களும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மைனர் எல்லாம் வந்து முதல் இருந்ததை விட இப்போ கணக்க கார்கள் வந்து ரெடி பண்ணிட்டுனா இங்கே நிற்கிறது ஃபுல்லாக வந்து பழைய கார்கள்லாம் மற்ற இதுலேயும் வந்து தயார் பண்ணி கொண்டிருக்கேன் பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய இன்ஜின் வந்து இருக்குன்னு சொன்னவ. இதில் ஒன்று பச்சை கலரில் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். இங்கேயே இல்லை ஆக்களையும் வச்சு வாகனங்கள் வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கணும். இதுக்கு பின்னால் தான் அந்த பார்ட்ஸ்கள் வந்து வச்சுக்கணும். இந்த பாருங்க இதில் ஒரு இன்ஜின் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட எங்களோட மாடலுக்கு பொருந்தும். இந்த எங்களோட பார்ட்ஸ் வந்து தேவையான பார்ட்ஸ் இந்த இதில் கிடக்கிறது தான். இந்த பெரிய இன்ஜின்லாம் வந்து கழட்டி எடுக்க வேண்டி இருக்குது. சேம் தான் கிட்டத்தட்ட இது வந்து பழசு கொண்டு நாங்கள் இதில் வந்து பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் இந்த கலட்டி எடுக்கிறதான் வந்து அடுத்த பெரிய வேலை. சரி விலைகள் வந்து இப்போ கதைக்கு இல்லாத போல் இருக்குது. ஏன்னா வந்து கலட்டின அப்புறம் தான் வந்து சொல்லிவினம் போல் இருக்குது. ஸோ சொல்கிற விலைக்கு எடுக்கத்தான் போயிடும். ஏன்னா வேறொருடம் வந்து இந்த பார்சல் வந்து எடுக்க இல்லாதானே ஒரு விலையை வந்து கேட்டு பார்ப்போம் சும்மா என்ன மாதிரி வரும் எவ்வளோ வருமெண்டு. இப்போ விலைக்கு அடித்து நாங்கள் விலையெல்லாம் என்னத்துக்கு போகிறோங்க முதல் கலட்டுவோம். ஏன்னா வந்து அது கலட்டிக்க சிலவில் இப்போ எங்களுக்கு நடந்த மாதிரி உடைஞ்சி கலருதா இல்லாட்டி அது கலரக்கூடிய மாதிரி இருக்கான்னு தெரியலை தானே. அப்போ கலட்டின பிறகு தான் அது இது எல்லாம் தெரியும். அப்போ அப்படி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குமென்னு நம்புகிறேன். ஏன்னா பெருசாக கிடைப்பணம் இல்லாத பொருட்கள்லானே, அதனால் கொஞ்சம் விலை அதிகமாக தான் சொல்லிவிடும். என்ன விலை என்றாலும் வந்து நாங்கள் கொடுத்து வேணும் வேணும். சரி இப்போ அடுத்ததான் வந்து இங்கே போய் கொண்டிருக்கிறோம்னா வந்து கச்சேரிக்கு போய் கொண்டிருக்கிறோம். கச்சேரியில் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு. ஏன்னா ஜெர்னுக்கு பாஸ்போர்ட் எடுக்கல தானே, அன்றைக்கு எனக்கு மட்டும்தானே எடுத்தது. ஜெர்னுக்கு அந்த ஐசியில் மங்களாக இருந்தபடியாக எடுக்கலாம் போயிட்டு. இப்போ ஐசியில் மாறிடியலாம். இப்போ ஐசி வந்து மற்ற ஐசி வந்திருக்கு, உனக்கு புது ஐசி வந்திருக்கு. அந்த சிம் கார்டோட வேறு நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். அந்த ஐசி ஆளுக்கு வந்திருக்கு. ஒன் டேயில் மாற்றினது என்ன மாதிரி அது மாற்றினி கொழும்பு போய் இப்போ என்னென்னா வந்து இப்போ ஐசி நீங்கள் ஒன் டேயில் ஐசி எடுத்துக்கொள்ளக்கூடியவன் கச்சேரியில் கொடுத்து ஜிஎஸ்டி சைன் வாங்கினேன். சைன் வாங்கிட்டு அவை டேட் போட்டு தந்தாங்க. அந்த டேட்டுக்கு அங்கே கொண்டு கொடுக்க வந்துட்டு 4500 காசு. இது மட்டும்தான் பழைய வந்து அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்படியே கொடுத்தாங்க. ஒரு மணி ஐஸ் அந்த வேலை முடிஞ்சுது. அப்போ அவையில் சார டேட்டுக்கு தான் நாங்கள் போகணும். மண்டே சர்வீஸ் ரெண்டாலும் போகணும். இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னா முதல்ல எல்லாம் வந்து ஃபோட்டோ கையில் தானே கொண்டு போவோம். இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபோட்டோ என்ன எடுத்து தருவினவே டிஜிட்டலைஸாக தான் என்ன தருவினோம். ரைட் எடுத்து ஃபோட்டோவும் இது ஹோமில் இருக்கிற ஃபோட்டோவும் அப்படியே கொடுப்போம். ரைட் சரி நீங்கள் மண்டேயில் எடுக்க போகிறீங்கன்னா ஆனால் மண்டேயில் ஐசி எடுக்கிற சர்வீஸ் இங்கே இல்லை. இங்கே நாங்கள் எடுக்கிறோன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகும். அதான் நாங்கள் கொடுக்கல. அப்போ மண்டேயில் ஐசி எடுத்தாச்சு. இனி ஆளுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பாஸ்போர்ட் எடுக்க போகிற மண்டே இல்லை. ஏன்னா இன்றைக்கு இப்போ நாங்கள் விடியிலேருந்து இந்த பொருள் தேடி தெரியவே 1 மணி ஆகிட்டு. அதனால் இப்போ நாங்கள் ஃபோம் தான் எடுக்க போகிறோம். ஃபில் பண்ணுற ஃபோம் இருக்குது தானே. போன முறை ஃபில் பண்ணினாங்க, ஆனால் அது பழைய ஃபோம் தானே, டேட் எல்லாம் போட்டு. அதனால் ஃபோமும் எடுக்கணும், அதோட பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுக்கணும்.
எடுத்து தான் இப்போ பெட்ரோல் செட்டை பாருங்க இவ்வளோ வெறிச்சோடி போய் இருக்கண்டு. இப்போ கூடுதலாக க்ரௌட் இல்லை, வெறிச்சோடி போய் தான் இருக்கு. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். இது ஓல்ட் பார்க், பழைய பூங்கா, அதோட கச்சேரி, பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம் எல்லாமே வந்து இந்த மெயின் ஏரியா இதை சுற்றி தான் இருக்கு. அதோட போக்குவரத்து பிரிவு எல்லாமே வந்து இதெல்லாம் இருக்கு. குடி வரவு, குடி அகழ்வு திணைக்களம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் போக எடுக்கணும். இங்கே இந்த ஆலமரம் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இதுதான். போன முறை எங்களோட வீடியோவிலையும் காட்டியிருப்போம். சிலவளை நீங்கள் வேறு யாரும் அந்த புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்காகத்தான் வந்து காட்டுறோம். இதெல்லாம் வந்து அந்த குடி வரவு, குடி அகழ்வு திணைக்களம் இருக்குது. இங்கே தான் நாங்கள் ஃபார்ம் எடுத்து கொடுத்து பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட சகல இதுவும் வந்து இங்கே தான் செய்யணும். அதோட ஒன் டேக்கு வந்து 20,00,000 ரூபாய் என்று நினைக்கிறேன். மற்றபடி நார்மல் சர்வீஸுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம். ஆனால் அது வேறு கிட்டத்தட்ட 2 கிழமை கிட்டே ஆகும். இதில் இந்த கடை வச்சு விட்டுக்கினே கருமம் இருக்குது. அதுதான் கருமப்பீடம் ஃபோம் நாங்கள் எடுக்கணும். இதையும் வந்து கொடுக்கணும். ஃபோம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். என்னென்ன தேவைன்னு விசாரிக்கலையா? தெரியும். ஐஸ் ஃபோட்டோ காப்பி, பர்த் சர்டிஃபிகேட், ஒரிஜினல் வேறு மற்றது 3 ஃபோட்டோ வேறு அவ்வளோதான். அவ்வளோ கொடுத்தா சரி. சரி, இப்போ இந்த ஃபார்ம் இதெல்லாம் நிரப்பிட்டு நாங்கள் தேவையான ஃபோட்டோக்கள் இருக்குல்ல, ஃபோட்டோக்கள் எடுக்கணும். அதோட பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுக்கணும். கிட்டத்தட்ட நான் ஐசியில் பாஸ்போர்ட்டுக்கு நான் ரினியூ பண்ணியே வந்து 3 மாதத்துக்கு மேலே. இன்றைக்கு தான் அந்த வீடியோ பார்த்து நான் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமென்று மறந்துட்டேன். அப்போ வீடியோவாக 3 months கொண்டு கிடந்தது. அப்போ 3 மாதம் ஆகிட்டா அந்த மாதிரி. அப்போ வேலைக்கு ஒரு பயணம் எடுக்கணும். அதுக்காண்டி தான் இன்றைக்கு இவனுக்கு எடுத்தால் தான் அது செய்து கொள்ளக்கூடிய மேப்புக்கு. மற்றது ஃபோட்டோ வந்து இன்றைக்கு நாங்கள் எடுக்க போகிறதில்ல, அந்தண்டு கொடுக்க கேட்டுருவா வந்துருக்குமா என்ன மாதிரிண்டு நாளைக்கு எடுக்கலாமண்டா. வந்து இன்றைக்கே ஃபோட்டோ போய் எடுத்தோம்டா ஈஸியாக இருக்குது. திங்கள் சனி ஞாயிறு வந்து விடுமுறை, அரச காரியங்கள் ஒன்றுமே வேலை செய்யாது. அதோட புதன்கிழமையும் இப்போ விடுமுறை. ஏன்னா வந்து எரி பொருள் தட்டுப்பாடு. இப்போ திங்கள் எடுக்கிறபடியாக கிட்டத்தட்ட இது ஆன்லைன் ஃபோட்டோ தானே, இது வழிவிட இருக்காது இப்போ நாங்கள் எடுத்தோம்டா. அதனால் நாங்கள் திங்களே எடுக்கலாமோண்டு பார்ப்போம் என்ன. ஆனால் போன முறை எடுத்தது செல்லுபடியாகாது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு தானே, அது அந்த நாளுக்கு தான் வந்து செல்லுபடியாகும். அதனால் ஃபார்மை ஃபில்லை பண்ணிவிட்டு நாங்கள் ஃபோட்டோக்களையும் அங்கே போய் டப்பன் எடுத்துகிட்டு கொண்டு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது இன்னும் ஒரு 2-3 இடத்துல போய் அந்த பார்ட்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு சிலவில் இதில் கலட்ட முடியாட்டியும் அந்த விலைகள் வித்தியாசம் இருக்குது தானே, வேறு 2-3 இடத்துல பார்த்தா தான் எங்களுக்குமே தெரியும். அதனால் போய் பார்ப்போம். நாங்கள் யாழ்ப்பாண டவுனால் போய் கொண்டிருக்கோம். டவுன்லேயும் வந்து ஒரு அளவில் வந்து நாங்கள் சில வேளை அந்த பார்ட்ஸ் ஏதாவது 1-2 புதுசாக கிடக்குமெண்டு கடையிலேயும் ஒரு விசாரிப்போம்ண்டு வந்தோம். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். டவுன் ஆர்கே மோட்டர்ஸ் என்ற கடைக்கு வந்துருக்கிறோம். இங்கேயும் கூடுதலான பார்சல் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த பழசுக்கு இருக்கான்னு தெரியல. கொஞ்சம் இதில் கேட்டு நாங்கள் பார்ப்போம். வேல் டைம் வந்து கேட்டு பார்ப்போம். அன்னையாக்கள் பார்த்துட்டு இல்லவே இல்லை தம்பி என்று நாம் இதான் இதுக்கு பெரிய அந்த பார்ட்ஸ் எடுக்கிறது வந்து பெரிய கஷ்டம். சரி, இப்போ எல்லா இடம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என்ன சம்பவம், நான் வந்து அது கிட்ட முட்டை பிறந்துற மாதிரி கிடக்கு. அங்கே நாங்கள் 9 hour அந்த இடத்துல பார்த்து தான் நான் அதை கலட்டேக்க உடையுமா இல்லாட்டி ஒழுங்காக வருமான்ற சந்தேகம். அப்போ விலையும் கேட்க அதை தான் சொன்னது. விலை இப்போ அதை காய்க்க தேவையில்லை, கலண்டு இப்போ எங்கடைக்கெல்லாம் உடைஞ்சிட்டு தானே. அப்போ ஒழுங்காக கலண்டா அதுக்கு பிறகு காய்ப்பமெண்ட கலருமெண்ட நம்பிக்கை இருக்குது. வேறு கடைகள்லையும் பார்த்தோன்னா கடைகளில் போய் பார்த்த உடனே உடனே பார்த்து சொன்ன விஷயம் வந்து இதுக்கு இல்லை இது என்ன சாமானுண்டு சில பேர் கேட்டவன். அதனால் இப்படியாக தான் இருக்குது. பழைய வாகனங்கள்ண்டா பார்ட்ஸ் எடுக்கிற கஷ்டமாக நான் இப்படியாண்டா எடுத்துடலாம். கொஞ்சம் தெரிஞ்சால் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியுமே எடுத்து பூட்டிடுவோம். சரி, இன்றைக்கு இவ்வளோ தான் நடந்திருக்கு. போய் நாங்கள் வந்துட்டு இப்போ வாகனம் சரியா ஒரு இடத்துல ஓடக்கூடிய நிலைமையில் ஒரு இடத்துல எவ்வளோ நேரம் நின்றாலும் வந்து எங்களுக்கு அது ஒரு மனசில் ஒரு இதாக இருக்காது. சரி நிற்குதானே, அவசரத்துக்கு எங்கேயும் போகலாமண்டா உடனே எடுத்துக்கொண்டு போகலாம்.
இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஓட முடியாமல் ஒரே இடத்துல இருக்க வந்து கஷ்டமாக இருக்கும். என்ன எப்படி இதாகிட்டு அந்த மாதிரி இருக்கும். சரி பார்ப்போம். வெகு சீக்கிரத்தில் ராசாத்தி சரியாக வந்து இந்த இடத்துல திருப்ப அதே மாதிரி வருமென்ற நம்பிக்கையில் நாங்களும் இருப்போம். மிக விரைவில் அதுக்கான வேலைகளும் செய்வோம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.